முடிவு உனது கையில் சனி. எந்த முடிவாக இருந்தாலும் விரைவாக எடு. வீணாக நீ தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சம் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும். வேண்டாம் நண்பா. உன்னை போன்ற தீயவனிடம் சனி ஒருபோதும் சரணடைந்து விட மாட்டான். மேலும் நான் யுத்த பூமியில் உள்ளவரை நிச்சயம் சரணடைய மாட்டான். நீ செய்யும் இந்த செயல்களை பார்க்கும் பொழுதே வானர இனம் முட்டாள்களின் இனம் என்று புரிகிறது. உன்னால் இந்த இலங்கை வேந்தன் ராவணனை இப்பொழுதும் தோற்கடிக்க முடியும் என்று நம்புகிறாயா? அவ்வாறு கற்பனை செய்கிறாயா? நான் இந்த யுத்தத்தின் இறுதி கட்டத்திற்காக மறைத்து வைத்திருக்கும் ஆயுதத்தை உனக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறேன். சனியை காப்பதற்காகத்தானே நீ வந்துள்ளாய். நன்றாக பார், சனியின் அழிவு எப்படி நடக்கிறது என்று உன் கண்களாலேயே நன்றாக பார். ஜயா! சனி, என்னை காப்பாற்று. நாங்கள் நலமாக இருக்கிறோம் சனி, நீ கவலைப்படாதே. நீ தாயாரை காப்பாற்று. என்னவாயிற்று சனி? எப்படி உன் தாயையும் தாரத்தையும் நீ காக்கப் போகிறாய்? இந்த சூறாவளியை உன் தீய பார்வையால் தடுத்துவிட முடியும் என்று எண்ணுகிறாயா? இப்பொழுது நீ பலவீனமானவன் என்பதை நீ நிச்சயம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மகாதேவா, சனி தன் தோல்வியை இப்பொழுது ஒப்புக்கொண்டு விடுவான் போல் தோன்றுகிறது. சனியின் ஆத்ம பலமானது மெல்ல மெல்ல குறைவதாக தோன்றுகிறது. அப்படி என்றால் இத்தனை நாள் நாம் எதற்காக காத்திருந்தோமோ அது வீணாகி விடுமா? எந்த நபர் வாழ்நாள் முழுவதும் பிரபஞ்சத்திற்கு வழிகாட்டி வந்தாரோ இன்று அவரே தன் வழியை ஒருவேளை மறந்து விட்டாரோ என தோன்றுகிறது. நாராயணரே, இது உண்மையல்ல. பிரபஞ்சத்தின் நன்மைக்காக
சனி ராவணனோடு யுத்தம் புரிந்து அவனை தோற்கடித்தே ஆக வேண்டும். இச்சங்கடத்திற்கான தீர்வினை சனி கண்டறிந்தே ஆக வேண்டும். அந்த வழிதான் அவனை மீண்டும் கர்ம பலனை அளிப்பவனாக மாற்றும். இருப்பினும் இந்த நொடியில் தன் உறவுகளை இழக்க நேரும் என்ற அச்சத்தில் உள்ளான். உணர்ச்சி வயப்பட்டிருக்கிறான். ஆதலால் அந்த வழியை அவனால் தெளிவாக காண இயலவில்லை. இருப்பினும் சனி இந்த உணர்ச்சி பெருக்கிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் சனியிடம் ஓர் மார்க்கம் உள்ளது. அந்த மார்க்கத்தை அவனது உள்மனதை அவனுக்கு காட்டிவிடும். இல்லை சனி, நீ தோல்வி அடைவதற்கு நான் விட மாட்டேன். நீ ராவணனை தோற்கடித்தே ஆக வேண்டும். நீ வெற்றி பெற்றே ஆக வேண்டும் சனி. உன்னுடைய குடும்பத்திற்காக, இந்த பிரபஞ்சத்திற்காக. பாட்டனாரே, பாட்டனாரே, இவ்வளவு கடினமான செயலை ஒரு வழியாக தாங்கள் முடித்து விட்டீர்கள். இறுதியாக தண்டம் தன் வடிவத்தினை அடையப் போகிறது. வாருங்கள் பாட்டனாரே, உடனடியாக இந்த தண்டத்தை நாம் சனியிடம் எடுத்து சென்றாக வேண்டும். சுய விருப்பத்துடன் இதை சனி ஏற்றுக்கொண்டால்தான் மீண்டும் சனியால் பிரபஞ்சத்தின் கர்ம பலனை அளிப்பவனாக இயலும். அப்பொழுது சனிக்கு மீண்டும் மகாதேவரின் பார்வை கிடைக்கும். இவை அனைத்தும் என்ன சனி? ராவணனின் தீய சக்தியின் தாக்கம்தான் பாட்டனாரே. அங்கு ராவணன் நவகிரகங்களின் சக்தியையும் வசப்படுத்தி ஒரு புதிய கிரக நிலையை ஏற்படுத்தியுள்ளான். அது இந்த முழு பிரபஞ்சத்தையும் அழித்துவிடும். அப்படியென்றால் இந்த பிரபஞ்சம் அழியப் போகிறதா சனி? இல்லை பாட்டனாரே, இது அழிவின் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். சனியின் மனதிற்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மன போராட்டம் முடிவடையும் பொழுது அது சனிக்கு மட்டுமல்ல, மாறாக பிரபஞ்சம் முழுவதற்குமே ஒரு ஆரம்பமாகும். ஆனால் குழந்தாய், சனியை மீண்டும் கர்மபலன் அளிப்பவனாக எவர் மாற்றுவார்கள்? நீதான் அறிவாயே குழந்தாய். நாங்கள் முதலிலேயே முயற்சி செய்து தோற்றுவிட்டோம். ஆம், என்னை தவிர அனைவரும் முயற்சி செய்து விட்டனர். ஆனால் நீயோ? நான் அறிவேன் பாட்டனாரே. இப்பொழுது தங்கள் மனதில் ஒரு கேள்வி உள்ளது. நான் ஒரு கற்பனை உருவம் என்பதுதானே? பதில் அளியுங்கள். சில நேரங்களில் சில உறவுகள் மனிதர்களை தடுக்க இயலும் பாட்டனாரே. அதிலிருந்து வெளிவருவதற்கு மாயைதான் மனிதர்களுக்கு உதவி புரிகிறது. இந்த மாயையாக மாறி நான் சனியை சந்திக்கப் போகிறேன். நான் சுயமற்றவன்தான், ஆனால் நான் தான் சனியின் மூல தத்துவம் ஆவேன். அவனுடைய உள்மனதின் குரலும் நான் தான், சக்தியும் நான் தான், அவனுடைய சுயமும் நானே ஆவேன். ஆகையால் அவனை கர்ம பலனை அளிக்கும் முடிவை நான் எடுக்க வைப்பேன். ஆனால் நீ அவ்வாறு எப்படி செய்வாய் சனி? சனி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்மம் மற்றும் தர்மத்தையே நிலைநாட்டி வந்துள்ளான். இவ்வாறான ஒரு மோசமான சூழ்நிலையிலும் சனியை தோற்கடிப்பது என்பது இயலாத காரியமாகும். இதுவே தகுந்த தருணம்.
சனி தன்னுடைய மன போராட்டத்திலிருந்து விடுபட்டாக வேண்டும். அவ்வாறு நடக்க வேண்டும் என்றால் சனி ஒன்றன் பின் ஒன்றாக மனக்குழப்பம் மற்றும் தன் தயக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுபட்டு விடுவான். அத்தகைய சூழ்நிலையே சனியை மீண்டும் கர்ம பலனை அளிப்பவனாக ஆக்கும். கவனமாக கேள் சனி. நான் தான் உன்னுடைய ஆத்ம பலமாவேன், உன்னுடைய உள்மனமாவேன். இந்த நொடியானது பிரபஞ்சமே அசைவென்று நிற்கும் ஒரு நொடியாகும். ஆனால் உனக்கு இது ஒரு வாய்ப்பாகும். நான் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளேன். எனக்கு எதுவும் நினைவில்லை. ஆகையால் தான் நான் உன் முன்பு தோன்றியுள்ளேன், உனக்கு வழிகாட்டுவதற்காக. உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற பயத்தை நீ துறந்தாக வேண்டும் சனி. அது பெற்றோராயினும், உறவினராயினும், துணைவி ஆயினும் சரி. ஒருவேளை உன்னுடைய மனதில் கர்ம பலனை அளிப்பவனாகாவிட்டால் பற்றற்று இருந்து விடலாம் என்று தோன்றினால் அது உண்மையே அல்ல. உன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை ஏற்காமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு பற்றுதலாகும் சனி. முன்பு இந்த தவறை நானும் செய்துள்ளேன். இன்று நீ அதை திருத்திக் கொள்ளலாம் சனி. கர்மத்தை புரி, கர்ம பலனை அளிப்பவனே. ஆனால் பற்றற்ற நிலையில் அதை புரிய வேண்டும். நாராயணரே, உண்மையில் நானும் பற்றற்றவனே. ஆனால் இன்று சனியின் உள்மனக் குமுறலை கேட்ட பிறகு என்னுள்ளும் பல்வேறு எண்ணங்கள் தோன்றுகின்றது. தாங்கள் கூறியது சரிதான் மகாதேவா. சற்று நேரத்தில் நானே நினைவற்று போய்விட்டேன். சனி தானாகவே தன்னுடைய கர்ம பாதையை தேர்ந்தெடுத்து விட்டான். சனிக்கு முதலிலிருந்து இந்த ஞானம் அவனுள் இருந்தது. ஆனால் அந்த பாதையில் அடியெடுத்து செல்ல சனிக்கு உண்மையில் தன் உள்மனதின் குரல் மட்டுமே தேவைப்பட்டது. பிரபஞ்சமே இந்நொடிக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறது சனி. தண்டத்தை எடு, உன் பதவியை ஏற்றுக்கொள். கர்ம பலனை அளிக்கும் சனி, தண்டத்தை ஏந்து சனி. தண்டத்தை எடு சனி. தண்டத்தை கையிலேந்து சனி. இந்த தண்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் நீ தண்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்த்தாலும் அதை எண்ணி கவலை இல்லை. ஏனென்று அறிவாயா? கர்ம பலனை அளிப்பவனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையானது என்னவென்றால், நான் கர்ம பலனை அளிப்பவனாக மாற வேண்டிய தேவையில்லை. எனது இப்பிறவியே கர்ம பலனை அளிப்பதாகும். ஆம் சனி. அன்று நீ முதலில் தண்டத்தை எடுத்த பொழுதும், இதோ இன்றும் கூட நீ கர்ம பலனை அளிப்பவனாவாய். என்றும் அப்படியே இருப்பாய். ஏனென்றால் இது உன்னுடன் இணைந்த
மறுக்க இயலாத உண்மையாகும் சனி. கர்ம பலனை அளிப்பது உன் விருப்பமோ தேர்வோ அல்ல, மாறாக அது உன் வாழ்வின் நோக்கமாகும் சனி. அதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டுள்ளாய். ஆகையால் இந்த தண்டத்திற்கோ இல்லை என்றால் கர்ம பலனை அளிக்கும் பதவிக்கோ என்றும் நீ ஆசை கொண்டதும் இல்லை, அதை வெறுத்ததும் இல்லை. நீ அனைத்து உறவுகளுக்கும் அப்பாற்பட்டவன் சனி. நான் என் கடமையை நிறைவேற்றிவிட்டேன் நண்பா. இப்பொழுது காலம் வந்துவிட்டது. இனி உன்னுடைய உள்மனதின் குரலானது விடை பெறப்போகிறது. இந்த தண்டத்தை எடுப்பதா அல்லது வேண்டாமா, அது எனது முடிவாகும். கட்டுக்கடங்காதவன் நான். ஆதலால் பற்றற்ற நிலையில் இந்த தண்டத்தினை எடுக்க முடிவு செய்துள்ளேன். சனி தன்னுடைய எண்ணங்கள் மற்றும் கர்மத்தின் வாயிலாக தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதான முக்கியமான ஓர் அக்னி பரீட்சையை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டான். அதன் பிறகு சனி இப்பிரபஞ்சத்திற்கு அமிர்தத்தை அளிக்கப் போகிறான். இனி இப்பிரபஞ்சத்திற்கு கர்ம பலனை அளிப்பவன் மீண்டும் வந்துவிட்டான். இந்த நற்செயலுடன் ராவணனின் தீய சக்திகள் அழிய துவங்கிவிடும். மேலும் அவனுக்கும் அவனுடைய கர்ம பலன் கிடைக்கும். நமக்கு மீண்டும் ஒரு முறை கர்ம பலனை அளிக்கும் சனி நீதி வழங்குவதை காணுவதற்கான பாக்கியம் கிடைக்கும். எங்கு பார் ராவணா, இந்த யுத்தத்தில் நீ தோற்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் எனது முதல் பார்வையை உன் மீது வீணாக பதிக்க மாட்டேன்.
என்னிடமே உனது வீரத்தை காட்டும் அளவிற்கு உனக்கு துணிச்சல் வந்து விட்டதா சனி? சனி அல்ல, கர்ம பலனை அளிக்கும் சனி. மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு வரவேற்கிறேன் கரும பலனை அளிப்பவனே. நானும் உன்னை வரவேற்கிறேன் கர்ம பலனை அளிப்பவனே. ஆகட்டும் சனி, நீ மேலும் சக்தி வாய்ந்தவனாகிவிட்டாயா? கர்ம பலனை அளிப்பவனாகிவிட்டாயா? வா, வந்து என்னிடம் யுத்தம் செய். வா, பார்க்கலாம். நான் எவருடனும் யுத்தம் புரிவதில்லை ராவணா. மாறாக பிரபஞ்சத்தினரை நல்வழிப்படுத்துபவன். புண்ணியம் செய்தால் நன்மை வழங்குவேன், பாவம் செய்திருந்தால் அதற்கான தண்டனையை வழங்குவேன். உனக்கு உனது பாவத்திற்கான தண்டனையை வழங்கும் நேரம் வந்துவிட்டது ராவணா. மகாதேவரையே நீ வசப்படுத்த எண்ணியது பாவம். நவகிரகங்களை கட்டுப்படுத்த நினைத்தது பாவம். உனது மனைவி மண்டோதரியை அவமதித்ததற்கான பாவம் மற்றும் தாமினியை தவறான எண்ணம் கொண்டு பார்த்தது பாவம். நீ செய்த பாவங்களின் தண்டனை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். இதையா நீ தண்டனை என்று கூறுகிறாய்? வேடிக்கை காட்டுகிறாய் சனி. நான் கர்ம பலனை அளிப்பவன், நல்வழிப்படுத்துபவன். நான் அளித்த வாக்கினை மீறுவதில்லை. இன்று ராவணனுடன் யுத்தம் புரிவேன் என ஒருவருக்கு நான் வாக்களித்துள்ளேன். எனது வழியிலிருந்து விலகிக் கொள் முட்டாள் வானரனே. விலகி செல். செல். உன்னால் எதுவும் செய்ய இயலாது ராவணா. நான் ஒரு வரம் பெற்றுள்ளேன். என்னுடன் யுத்தம் புரிய யார் வந்தாலும் சரி, அவரது பாதி சக்தியை நான் அடைந்து விடுவேன் ராவணா. புரிந்ததா ராவணா? இதுவே எனது பார்வையின் விளைவாகும். அது இனி உனது ஒவ்வொரு செயலையும் பாதிக்கும். நீ செய்த அனைத்து கர்மத்திற்கான தண்டனை உனக்காக காத்திருக்கிறது. சனி, இன்று நான் இந்த பிடியில் இருந்து ராவணனை விடுவிக்கப் போவதே இல்லை. சனி, வேண்டாம் சனி. சனி, நான் உனக்கு கால தரிசன பார்வையை அளிக்கிறேன். அதன் மூலமாக நீ இறந்த காலத்தையும் எதிர்காலத்தின் சம்பவங்களையும் காண முடியும். பலன்களையும் சிறப்பாக அளிக்க முடியும். சமநிலை அற்றி இருந்த இப்பிரபஞ்சத்தின் சமநிலை மீண்டும் திரும்பிவிட்டது. அதற்கு காரணம் நீதான் சனி.
ஏனெனில் பிரபஞ்சத்தின் தண்டனை அளிப்பவன், கர்ம பலனை அளிக்கும் சனி மீண்டும் வந்துவிட்டான். எனக்கு 2 விருப்பம்தான் இருந்தது மகனே. 1, இந்த பிரபஞ்சம் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. எந்த பதவியை நீ வருடங்களுக்கு முன்பு இழந்தாயோ அதை நீ மீண்டும் அடைய வேண்டும் என்பது. 2வது, உன்னுடைய தந்தையுடனான உனது உறவு மேம்பட வேண்டும் என்பது. இன்று எனது முதல் விருப்பம் நிறைவேறியதைக் கண்டு எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தேன் மகனே. சமநிலை இன்னும் ஏற்படவில்லை சாயா. இனியும் முழுமை பெற வேண்டும். ஆனால் இங்கல்ல, சூரிய மாளிகையில். கடந்த காலத்தில் எப்பொழுதெல்லாம் சூரிய லோகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதோ அப்பொழுதெல்லாம் சனி எங்களை மட்டுமல்ல, அதற்கு மாறாக சூரிய லோகத்தில் உள்ள அனைவரையும் காத்துள்ளார். தனது நலனை பற்றி எண்ணாமல் தான் ஆற்ற வேண்டிய கடமையை தவறாமல் செய்துள்ளான். ஆனால் நானோ என் குடும்பத்திற்கும் சூரிய லோகத்திற்கும் தலைவனாக இருந்தும் சரி, கோபமாக இருந்துள்ளேன். என் புதல்வனை விட்டு விலகி இருந்துள்ளேன். அவன் செயல்களில் தலையிட்டதும் இல்லை. ஆகவே இனி நீ சூரியலோகத்தின் அதிபதியாவாய் சனி. வாசனே, அருகில் வா. சூரியலோகத்தின் சிம்மாசனத்தை ஏற்றுக்கொள். எனது சபையில் உள்ள வேறு எவரேனும் நான் எடுத்துள்ள இந்த முடிவை எதிர்க்கிறீர்களா? இதில் எனக்கு எதிர்ப்புள்ளது. சூரிய தேவா, எனது வாழ்வின் கர்மம் எந்த லோகத்தையும் ஆள்வதல்ல, மாறாக எனது கடமை என்பது இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் தனது கர்மத்தை புரிவதை கண்காணிப்பதே எனது கடமையாகும். சூரிய தேவா, நான் தங்களிடம் கூறியிருந்தேனே, சனி எப்போதும் தங்களுடைய வேண்டுகோள்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனெனில் இப்பிரபஞ்சம் முழுவதையும் காப்பவனிடம் ஓர் கிரகத்தை மட்டும் ஆள வேண்டும் என்று சொன்னால் அது அவனுடைய தகுதியை குறைப்பது போலாகும். சனி, நீ சூரிய புத்திரனாக இருக்கலாம். ஆயினும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக உனக்கென்ற ஓர் இடம் உருவாகும். அது சனிலோகம் என்ற பெயரால் அழைக்கப்பெறும். அவ்வாறு நிகழ்ந்தாலும் சரி, நான் எப்பொழுதும் சூரியலோகம் வந்து செல்வேன். என்னை மன்னியுங்கள். என்று என்னை தங்களது புதல்வனாக ஏற்றுக்கொண்டீர்களோ அக்கணமே நான் சூரியலோகத்தை விட்டு சென்றாக வேண்டும். நான் செல்வதற்கு முன்பு ஒரு செயலை நான் முழுமைப்படுத்த விரும்புகிறேன். இந்த வாய்ப்பினை நான் இழக்க விரும்பவில்லை. அது தங்களை தந்தை என நான் அழைக்கும் உரிமை.
வணங்குகிறேன் தந்தையே. வாழ்க. வேண்டாம் மகனே. தாயே, எப்பொழுதும் கடமை என கருதுவது ஒன்றுதான். தங்களது குடும்பம் மகிழ்வுடன் இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்றை நினைவு கூற வேண்டும். பரமானந்தத்தை அடைவது ஒவ்வொரு தாயின் உரிமையாகும். சிறுவயது முதல் இன்று வரை தங்களது கண்களில் ஒரு வேதனையை நான் கண்டுள்ளேன். உண்மையில் எப்பொழுதெல்லாம் தங்களின் புதல்வன் தனது கடமையாற்றவில்லையோ அப்பொழுதெல்லாம் அவன் தனது நிம்மதியை இழப்பான். இந்த கால திருஷ்டி எனும் சக்தியுடன் என்னால் தங்களின் எதிர்காலத்தையும் காண இயலும் தேவேந்திரா. உனது கண்களில் ஏன் இந்த வருத்தம்? நீ அவ்வளவு எளிதாக என்னை விட்டு நீங்கிச் செல்வது இயலாத காரியம். ஏனெனில் கர்ம பலன் அளிப்பவன் வாகனமின்றி எவ்வாறு பயணிக்க இயலும்? சனி, நாம் நம் இல்லத்திற்கு செல்கிறோமா? செல்வோமா சனி? இப்பிரபஞ்சத்தில் எவரது திருமணமும் நமது விவாகத்தைப் போல் நிகழ்ந்திருக்காது. உண்மையை கூறினாய் சனி. உனது கணவனை அன்பும் பொறுப்பும் நிறைந்த புதிதாக திருமணம் காணும் அவ்வடிவத்தில் என்னை காண விரும்புகிறாயா தாமினி? கர்ம பலனை அளிக்கும் சனி வாழ்க! 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 என்னவாயிற்று? மனதில் ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியது. இது எனது வாழ்வின் இறுதி அத்தியாயம் என கருதுகிறார்கள். ஆனால் பதவியுடனும் மகாதேவர் எனக்களித்த பார்வையுடனும் நான் ஆற்ற வேண்டிய கடமை எண்ணிலடங்காதது. திரேதாயுகம் முடியப் போகிறது. அதன் பிறகு தோப்பராயுகம் தொடங்கும். அதன் பின் கலியுகம். அதுவே எனது வாழ்வின் இறுதி அத்தியாயமாக இருக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்வின் கதை என்ன? எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்வில் என்னவாகும்? எனது வாழ்வின் எதிர்காலத்தினை என்னால் எவ்வாறு காண இயலும்? என்னை பார் சனி, என் கண்களை பார். நான் வேறு எவரும் அல்ல, நீதான் நான்.
நீ என்ன பார்த்தாய்? ராமரின் பிறப்பு, லங்கா தகனம், ராவணனின் மரணம், தோபராயுகம், கிருஷ்ணரின் பிறப்பு, நான் வணங்கும் கிருஷ்ணரின் கதை, செய்த கர்மத்திற்கான பலன் மற்றும் தண்டனை வழங்குதல் குறித்த மாபெரும் கதை, மகாபாரதம். அதன் பிறகு கலியுகம், மன்னர்களின் கதை. அதற்கு பிறகு ராஜா விக்ரமாதித்தன். அதன் பின் பிரஜாதந்தன். அவ்வாறு சனியினை அனைவரும் காண்பார்கள். அனைவரின் மீதும் எனது பார்வை இருக்கும். தண்டனை குறித்த பயத்தினால் பிரபஞ்சத்தினர் நம்மை வெறுக்கலாம், நம்மை குறை கூற முயற்சிக்கலாம், நம்மை எதிரிகளாக காணலாம். அவர்களின் தீய கர்மத்தின் பலனிற்காக நம்மை பழி கூறலாம். கவலை இல்லை சனி. ஒருவன் தனது கர்மத்தை புரிகையில் கர்ம பலன் அளிப்பவனை மறக்க நேரலாம். ஆனால் அவனது கர்மத்தின் பலனை அடையும் பொழுது அச்சமயம் அவனுக்கு சனி நினைவில் வருவான். யுகங்கள் மாறலாம், காலம் மாறுவதில்லை, வழிகளும் மாறலாம், கடமை மாறுவதில்லை. புண்ணியத்திற்கு வெகுமதியும் பாவத்திற்கு தண்டனையும் நிச்சயமான ஒன்று. ஒவ்வொரு கர்மத்திற்கான கர்ம பலன் நிச்சயம் உண்டு. இது தீயவர்களுக்கு இன்னலை ஏற்படுத்தும், ஆனால் பக்தர்களுக்கு நன்மை விளைவிக்கும். தங்கள் ஆழ்மனதிற்குள் சென்று உண்மையினை தேடுவதே சிறந்ததாகும். நல்வழியினை பின்பற்றுங்கள். அதன் பிறகு அதற்கான பலனை நிச்சயம் பெறுவீர்கள். உங்களுக்கு உதவி புரிவதற்கு சனி பல வடிவங்களில் உங்கள் முன்பு தோன்றுவான். உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் சனி இருப்பான். பெற்றோரின் வடிவிலும் சனி இருப்பான். பெரும் ஒவ்வொரு படிப்பினையிலும் சனி இருப்பான். உங்களின் வெற்றி தோல்வியிலும் சனி இருப்பான். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நான் தோன்றுவேன். ஆதலால் எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். நல்வழிக்கு திரும்பி விடுங்கள். இல்லையெனில் நான் உங்களை நல்வழிப்படுத்துவேன்.